விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மணி சார், நீங்க எப்படி பாக்கீங்க? திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் சந்தேகிக்கிறதுடைய பின்னணி என்ன? இல்லை, நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டிய கூட்டம் எம்பிக்கள் எல்லோருக்கும் கடிதம் கொடுத்து வர சொன்னது என்பது, இதில் இந்த விவாதங்கள் சர்ச்சைகள் ரெண்டு பக்கமும் வந்திருக்குது. உண்மை ரொம்ப தெளிவாக கனிமொழி கருணாநிதி சொல்கிறாங்க, நாங்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம் மத்திய மசோதாவை அப்படிங்கிறதுல மீண்டும் மறு உறுதி செய்கிறாங்க. ஆனால் கனிமொழி சோமு சொல்கிறாங்க அரசியல் எதிரிகளும் நண்பர்களும் உண்டு. இதெல்லாம் ரெண்டுமே இன்று மாலை ஏடுகள். இன்று காலை ஏடில் பிரபல ஏட்டிலேயே என்னென்னு சொன்னால், பாதி தூரம் பாஜக பக்கம் போயிடுச்சு திமுக அப்படின்னு இதை பற்றி உள்ள விளக்க செய்தி கட்டுரையில் அவங்க போட்டிருக்காங்க. நியூஸ் ஸ்டோரி அதில் என்னன்னு சொன்னால், இதில் முழுக்க அரசியல் தான், பின்னால் உள்ள அரசியல் தான் முன்னால் வெளிப்படுது. இதில் ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாதத்திற்கு தகுந்தாற்போல் விவரங்கள் எடுக்க ரெண்டு பக்கம் விவரம் இருக்குது, அதற்கான தரவுகள் இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு தரப்பு தரவுகள் சொன்னாங்க, தாவேக்காவுக்கு எதிரான தரப்புகள் அவர் சொன்னார். இதில் என்னன்னு சொன்னால், இது எப்படி அப்படின்னா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள மோதல் வெளிப்பாடாக வெளியே விவாதிக்கப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள முரண்பாடு, அதுதான் இதனுடைய அடித்தளம். காங்கிரஸ் பக்கம்தான் தாவேக்கா என்பதனால் அந்த அரசியல் வெளிப்படுது. இதற்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 நாளோ 6 நாளோ முன்னால் மாமல்லபுரம் வந்தார் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அவர் பேசிட்டு போனது, ஊடகத்தில் சொன்னது, இது மாதிரி தொகுதி மறு சீரமைப்பு வருது, அதை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள்னர். இதுவரை எட்டப்பர் கட்டபொம்மன்கிற கதை தமிழ்நாட்டில், அதுவும் சினிமாக்குள்ளே மட்டும் நமக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சினிமாக்குள்ளே ஏன் சொல்கிறேன்னா, எட்டப்பருடைய பேரன் உடனே மறுப்பு கொடுத்துட்டாரு. நாங்கள் ஒரு மன்னர் தானே தவிர அதெல்லாம் சினிமாவில் தான்ட்டார். இதை சொல்லி கொடுத்துட்டார். அங்கே பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார், சொல்லி கொடுத்துருக்கலாம். என்ன, அதனால் அவர் அப்படி சொல்ல, உடனடியாக தங்களைத்தான் சொல்கிறார்கள் என்ற சூடு கண்டிப்பாக திமுக தலைமைக்கு தெரியும். அவங்க மறுநாள் காவிரியை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் இருக்கக்கூடிய துரோகிகளை அடையாளம் காணுங்கள்னு ராகுலை தாக்கி அவங்க, அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தா அப்படின்ட்டு அவங்களும் பதில் கொடுத்தாங்க. ஸோ காங்கிரஸும் திமுகவும் ரெண்டு தலைமையும் துரோகிகள் சொல்வதற்கான விவரம் தேடுவது என்பதில் தான் இதனுடைய அடிப்படையான சர்ச்சை மையம் கொள்ளுது. அதில் தான் அவர்கள் கொடுத்த வழிகாட்டல் படியும் இன்றைக்கும் இந்த இடத்துல தான் மணி சார் அவர்கள் கொடுத்த வழிகாட்டல். கனிமொழி கருணாநிதி சொல்கிறாங்க, அப்படி நான் சொல்ல படிங்க. அவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் கொடுத்த என்ன இதில் சிக்கிச்சு தாவேக்கா என்பதாக கனிமொழி சொல்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, எல்லாம் ஒரே கருத்தை முன்வைக்கிறாங்க. அதான் எல்லாமே பாஜக ஆதரவு கருத்துன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ நீங்கள் பிரபலமான தமிழ் ஏடு இன்றைக்கு சொல்லக்கூடிய பாதி தூரம் போனதுன்னு எடுத்துக்கலாம். அதற்கான தரவுகளும் கிடச்சிட்டு. பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் இந்த அரசியல் சச்சரவு வரும்பொழுது இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கா இல்லையா என்பது சம்பந்தப்பட்ட விஷயம். அது வரப்போகிறது தாவேக்கா என்பது ஊரறிந்த செய்தி. கடந்த கூட்டத்தில் எல்லாம் கலந்துக்கல திமுக, அதுதான் கலந்துக்கல. முதல்ல கையெழுத்து போடலை. எஸ்ஐஆர் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொண்டு போகக்கூடிய இதில் கையெழுத்து போட மாட்டோம்னு சொன்னாங்க. பிறகு உள்ளே விவாதித்தாங்க. அப்புறம் இது எப்போவுமே நீங்கள் பாஜகவினுடைய ஆதரவாளர்னு சொல்லி முத்திரை குத்தப்படுவீங்க, எஸ்ஐஆர் எடுத்து இவ்வளவும் பேசிவிட்டு இவ்வளோ போராட்டம் நடத்தி விட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடலனா என்று உள்ளே விவாதித்தாங்களா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டாங்க. அப்போது பாஜக ஆதரவுக்காக காங்கிரஸ் எதிர்ப்பு, அப்புறம் மறுபடியும் அப்படி பின்வாங்கல், முன்ன செல்தல் பின்வாங்கல். இது திமுகவுக்கு தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் வந்திருக்கு காங்கிரஸ் விஷயத்தில். அதே சமயத்தில் என்னன்னு சொன்னால், திமுகவினுடைய தலைமைக்கு வேறு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. தேர்தலுக்கு முந்தைய ஸ்டாலின்
தலைமையிலான திமுக, தேர்தலுக்கு பின்னால் உள்ள ஸ்டாலின் தலைமையிலான திமுக என்று நம்ம பிரித்து பார்க்கணும். தேர்தலுக்கு பிறகு பயங்கரமான அளவுக்கு ஒரு பதட்டத்திலையும் அல்லது மாறி மாறி சிந்திப்பதும் வரவே விடக்கூடாது ஆட்சிக்கு என்ன என்ற முயற்சியை விஜய்க்கு எதிராக செய்தார்கள் என்பதும் உடன் இருந்தவங்கெல்லாம் வந்து சொல்லி தெரிஞ்சது வெளியே. சரி, அதற்கு பிறகு பல்வேறு முயற்சிகளில் என்ன அதனுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை விட இளைய தளபதிக்குத்தான் அந்த இப்போ இளைய தளபதி புது பெயர் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் சின்னவருக்குத்தான் அங்கு அவருடைய எரிச்சலும் கோபமும் தான் தாவேகா ஆட்சி மீது பல்வேறு விதத்தில் பாயுது என்பதை அவர் பாய்ந்ததையும் இவங்க எடுத்து காட்டிட்டாங்க ஆதாரத்தோடு. சரி, இவ்வளவும் இருக்கும் பொழுது என்ன அவர்களை பொறுத்தவரை உள்ள நெருக்கடி என்னென்னா, எடப்பாடியார் இருந்தாலும் அவங்க இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடியார் வந்தால் இவர்கள் உள்ள ஒவ்வொருத்தர் மேலேயே உள்ள வழக்குகள் எல்லாம் எடுக்கப்படும் என்றோ, சோதனைகள் செய்யப்படும் என்றோ, வழக்குகள் தொடுக்கப்படும் என்றோ, அதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற டிவிஏசி இவர்கள் மீது பாயும் என்றோ, சோதனை செய்யும் என்றோ எந்த ஒரு அச்சமும் இருக்காது திமுக தலைமை. எடப்பாடி காலத்தில் இருந்த எடப்பாடி 4.5 ஆண்டு ஆண்டார, அப்போலிருந்தே 4 ஆண்டோ 4.5 ஆண்டோ அது அப்பமிலிருந்தே திமுகவுக்கு அது நல்ல வசதியான ஒரு நிலையில் தான் வச்சுருந்தார் எடப்பாடி. எம்ஜிஆர் காலத்துலேன்னு சொல்லுவாங்கள்ல, எதிர்கட்சி முதல்ல கவனிச்சிங்களா அந்த மாதிரி நல்லதான் வச்சுருந்ததுனால தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார் ஆளுநராக. அவர் எடப்பாடியாருக்கு தொல்லை கொடுப்பதற்காக அவர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவராக போய் கோப்பல்நாடு நான் பார்க்கணும்னார். இது ஒரு ஆளுநர் இதுவரை செய்யாதது. ஆனால் ஒரு ஆளுநர் நினைத்தா தலைமைச் செயலாளர்கிட்ட சேலம் மாவட்ட கோப்பெல்லாம் நாளைக்கு எடுத்துடுவாங்க, கோயம்புத்தூர் மாவட்ட கோப்பை வியாழக்கிழமை எடுத்துடுவாங்க, இல்லை சொல்லலாம், சாதாரணமாக உட்காந்துக்கிட்டே பார்த்துடலாம். ஆனால் அவர் வம்புக்கு போய் ஃபிசிக்கலாக போய் அதை டென்ஷன் ஏற்படுத்தினார். அப்பொழுது எடப்பாடியாரோ அவர் கட்சிக்காரர்களோ வாயை திறந்து புரோகித்தை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை. ஏன்னா பாஜகவினுடைய ஆதரவில் தான் நாங்கள் இருந்தோம் என்று பிறகு ஒப்புக்கொண்டார்ல, ஒப்புதல் வாக்குமூலம். அந்த சூழல் அவருக்கு அந்த நேரத்தில் 10க்கு மேற்பட்ட இடங்களில் கருப்பு கொடி காட்டியது மு.க. ஸ்டாலின் புரோஹித் எதிர்த்து. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள். ஏன்னா நான் அப்போ உடனே அதிர்ச்சியானேன், புரோஹித் தான் தேர்தல் நிற்க போகிறாரா மு.க. ஸ்டாலின் எதிர்த்து, அவரே அரசியல் பண்ணுறாரு, எடப்பாடி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. அப்போ எடப்பாடிக்காக புரோஹித்தை எதிர்த்து பண்ணுவது என்பதாக. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தெரியுது நிறைய பேருக்கு. இதெல்லாம் சேர்ந்து மாற்றத்திற்கு உதவி இருக்கலாம் தேர்தலில், அது வேறு விஷயம். அதனால் அந்த மோதலே என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கை கொடுத்ததனால், காங்கிரஸ் வந்ததனால் என்ன இவர் விஜய்க்கு வலு வந்துருச்சு, அரசியல் அடையாளமும் கிடச்சிருச்சு என்பதாக திமுக தலைமை நினைப்பது என்பதில் ஒரு நியாயம். துணிந்து எப்படி சார்? இல்லை, நான் சொல்ல வந்ததை இங்கே வரிசையாக ஏவா வேலுக்கு வந்துருச்சு, அனிதாக்கு வந்துருச்சு, ஒவ்வொருத்தர் மேலேயே வழக்குகள் மற்றது வருது, கேனர் ஒவ்வொன்றா வருது. இல்லை, இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோற்று போய் எதிர்க்கட்சியாகவும் குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இருக்கும் நேரத்தில் என்ன தான் செய்வாங்க? ஒரு கட்சியை நடத்தணும், அதனுடைய தலைமையை பற்றி நினச்சி பாருங்கள். என்ன தான் செய்வாங்க? மாநில அதிகாரம் நமக்கு எதிராக இருக்கிறது, கார்னர் பண்ணிருச்சு. இந்த நேரத்தில் மத்தியில் ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்துடன் நல்லுறவு வைத்தால்தான் மாநில அதிகாரத்திற்கும் மத்திய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் உள்ள ஒரு எதிர்ப்பு பகைமை என்பதை நாம் பயன்படுத்த முடியும், நம்மை தக்க வைத்து கொள்ள என்று நினைப்பது ரொம்ப இயல்பான, அல்லது ஊழல் வழக்குகளில் சிக்கிவிட்ட, பல்வேறு வழக்குகளில் சிக்கிவிட்ட ஒரு தலைமைக்கு இருக்கத்தான் செய்யும். இல்லை, அதுக்கு நெருக்கம் காட்டுறாங்கன்னா ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும்ல, அப்படி ஏதாவது தெரியுதான்னு கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு, இதெல்லாம் ஓகே. திமுகலேருந்து என்ன நகர்வு இருக்குது? பாஜக இருக்கத்தான் செய்யும் தான் சொன்னேன். நான் சூழலை ஒற்றி உள்ள மதிப்பீடு தான் சொன்னேன். நான் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்டாங்க அப்படிலாம் சொல்லியேண்ணா. அவர்கள் வேறு எங்கு தான் செய்வார்கள்னு கேட்டேன். நான் திமுக தலைமைக்கு ஆதரவாக நான் கேட்கேன், அவங்க என்ன தான் செய்வாங்க பாவம், இப்போ கட்சியை மெயின்டைன் பண்ண இப்படி தான் செய்ய முடியும், பாஜக ஆதரவை தான் பெற முடியும். அப்போ மறைமுகமாக பெறுவோமாங்கும் பொழுது தான் இந்த விவகாரமெல்லாம் வருது அரசியலில். அப்போ ஒரேடியாக நாம் முத்திரை குத்தப்படக்கூடாது என்பதற்காக பின்வாங்கல் வருது, மறுபடியும் முன் செல்லல் வருது, மறுபடியும் பின்வாங்கல் வருது என்பதாக அவர்களுடைய திமுக தலைமையினுடைய நிலைமை. இதில் அடிப்படையாக நான் சொல்வதே,
காங்கிரஸிற்கும் என்ன திமுகவுக்கும் உள்ள மோதல் தான் இது தாவேகா என்பதாக வெளிப்படுகிறது. அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த எம்பிக்கள் கூட்டம் இவங்க கூட்டும் பொழுது என்ன குழப்பம்னு சொன்னால், முதல்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு வந்து வஞ்சம் வந்துடும், தென்னிந்தியாவுக்கே எண்ணிக்கை குறைஞ்சிரும் என்று ஓஹோன்னு எல்லோரும் கத்தினவங்க தான். அப்போ தான் அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் கூட்டுறாரு. டி ஜெயக்குமார் கூட அதிமுக சார்பாக போகும்போது 7.18 என்பதை சொல்லி அந்த விழுக்காடு என்பது உறுதிப்படுத்தப்படணும் என்பதை தான் பேசிட்டு வந்தார். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படியே நேற்று எம்பிக்கள் கூட்டத்தில் அதே காங்கிரஸ் கட்சி இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த 534 தாண்டக்கூடாது, நோ டீல் அப்படியே இருக்கட்டும், நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு புதிய நிலைப்பாடு. இது நீங்கள் வந்து கூட்டத்தான் செய்வீங்க, கூட்டும் பொழுது எங்களுக்குள்ள விழுக்காடு போதும்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், திருமாவளவனும் அதையே சொல்கிறார், சிபிஎம்மும் அதையே சொல்கிறது, சிபிஐ வீரபாண்டியனும் அதையே சொல்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும்பா, ஒன்றும் மாற்ற வேண்டாம். பெண்கள் இயக்கங்கள் இருந்தும் செய்தி நான் கேள்விப்பட்டேன் ஆச்சரியமா, அதே மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து அது 800 சொச்சமாகவே போனாலும் அப்போவும் எங்களுக்கு 33 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு வேணும்னு கேளுங்களேன். இல்லையா, கோரிக்கை தானே, இன்னும் பெண்களுக்கு தான் 33 விழுக்காடே இன்னும் வந்து கொடுக்கலையே, அதனால் கோரிக்கை நிலையில் தானே இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள் மக்களை குழப்புவதாகத்தான் முடியுது. காரணம் என்னென்னா, இது டீலிமிட்டேஷனுக்கான மையம் கொள்ளுதலை விட இவர்களுக்குள்ள உள்ள அரசியல் மோதல் இருக்குல்ல, இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இது வெளிவந்திருக்கிறது. அதற்கு மேலும் உங்களுக்கு சொல்லப்போனால் என்னன்னு சொன்னால், பாஜகவிற்கு ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா கூட்டணி தான் எதிர்ப்பு என்று நாம் புரிந்து கொண்டோம்னா, அந்த இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி கட்சியாக இருக்கட்டும், கெஜ்ரிவால் கட்சியாக இருக்கட்டும், மம்தா கட்சியாக இருக்கட்டும், ஃபரூக் அப்துல்லா இருக்கட்டும், எல்லோரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமை. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இயக்குவதே மு.க. ஸ்டாலின் தாங்கன்னு தொண்டர்கள் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக புகழ்ந்ததும் அளவுக்கு அதிகமாக ப்ரமோட் பண்ணியதும் என்பது கடந்த காலத்தில் நடந்துருச்சு தேர்தலுக்கு முன்னால். இப்போ ஒரு 8ஆம் தேதி இவங்க கூட்டத்துக்கு போகலை டெல்லிக்குன்னொன்னே சர்ன்னு அது மாறுது. பிக்சரே, அரசியல் மேப் வரைபடமே மாறிடுச்சு. அதனால் இவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் பாரு எல்லோரும் எதிர்த்து கேட்டாங்க, காங்கிரஸ் எதுக்காங்க அகிலேஷம் பாரு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்று 9ஆம் தேதியா, நேற்று 8ஆம் தேதி அலகாபாத்துக்கு வர்றார் ராகுல். 50,000க்கு மேல் 70,000 வரை மாணவர்கள் இளைஞர்களுடைய கூட்டம். பெரிய அதிர்ச்சியான செய்தி. தனியார் கல்லூரியில் அங்கே வந்து தண்ணி பயங்கரமாக மழை விழுது. இந்த மழைக்கு மத்தியில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்துட்டாங்க. என்னென்னா, காங்கிரஸ் சத்திர பரிஷத், சமாஜ்வாதி சத்திர பரிஷத்துடன் சிபிஐ எம்எல்லுடைய ஐசா, யார் காக்ரோச் பார்ட்டி ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தில் முழுமையாக நின்ற நேகா உட்பட போய் கலந்துக்கிட்டாங்களே பட்டினி போராட்டத்தில், அந்த ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐசா ஜுவங்கர் பட்டாச்சாரியா அவங்க சிபிஐஎம்எல் ஜெனரல் செக்ரட்டரி போய் பேசினார். அந்த அளவுக்கு அவர்களுடையதும் சேர்ந்து அங்கே வந்து அலகாபாத்தில் அடுத்தடுத்து அப்படி போயிட்டுருக்காங்கன்னு வைங்க. அப்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய 2027 தேர்தலுக்கான தயாரிப்பு என்பது 2026 இப்பொழுதே என்ன முடிவு 2026 மத்திய மேலேயே அங்கிருந்து மாறுகிறது. அகிலேஷும் முழுமையாக ராகுலுடன் என்பதாக நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ திமுகவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை மாறினாலும் அரசியல் சூழல் இங்கே திமுக பாதிக்கும் போல் இருக்கு. ஏன்னா இதுவரை வந்து இந்தியா கூட்டணியில் நாங்கள் தான் எல்லாமே இயக்குனரே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவங்களுக்கும் பெரிய அடி. இப்படியான ஒரு சூழலாகத்தான் அந்த காங்கிரஸ் திமுக என்ற விடுபடுதல் 2 பேருக்கும் என்பது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதில் ஒன்று தான் இந்த எம்பிக்களை நேற்று கூட்டியதும், அதில் சொன்ன மாதிரி இந்த கேள்விகள்லாம் சொன்ன மாதிரி தலைமைக்கு சொல்லாமல் எம்பிக்களை கூப்பிடுவது எப்படியா கேட்காங்க. இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குன்னு வைங்களேன் விஷயங்கள். இருந்தாலும் நாளை அவர் முதலமைச்சர் அங்கே சொல்கிறார், நாளைனா திங்கக்கிழமை வந்து 10ஆம் தேதியா, அப்போது நாங்கள் வந்து தீர்மானம் கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த தீர்மானத்திற்கு என்ன செய்ய, ஆதரவாக எதிர்ப்பா? இவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் என்று சொன்னால் அது வந்து துரோகம் என்ற அர்த்தம் என்று வேற இந்த பக்கத்திலிருந்து சொல்லப்படுது, தாவேகா பக்கத்திலிருந்து. இப்படியாக எல்லாமே இதைத்தான் மையம் கொண்டு அரசியல் போராக போய்கொண்டிருக்கு. இல்லை, இதில் வந்து திமுகவை வீழ்த்த தாவேகாவை வலுப்படுத்த ரெண்டும் ஒன்று தானே.
திமுக தவிர வீழ்த்த என்பது வந்து அது விழுந்துக்கிட்டு இருக்கு. அதை மேலும் வந்து கார்னர் பண்ண என்பதாகத்தான் அது பொருளாகும். கருத்து இது போன்ற இந்த மதிப்பீடுகள் போடுவது என்பதிலெல்லாம் எனக்கு எப்பொழுதுமே ஒன்றும் பெரிய நம்பிக்கையோ உடன்பாடோ விவரமோ இருப்பதாக எல்லாம் புரிதல் இல்லை. மீண்டும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு அகில இந்திய ரீதியிலான ஒரு அரசியல் மோதலுடைய வெளிப்பாடு தான். அதுதான் நேற்று எம்பிக்களை கூட்டியதும். அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுக அதிமுக வரமாட்டார்கள் என்று தெரியும். என்னென்னா மக்கள் நீதி மையம் என்ன அந்த பக்கமாக இந்த பக்கமான மதில் மேல் பூனை எடுத்துக்கிட்டு இருந்தவர், அதே மாதிரி வந்து பாமக அவங்களும் மதில் மேல் பூனை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. ஒவ்வொரு எம்பி வரல என்பது தான் ஒரு பக்கம் பாஜக ஆதரவாகவும் ஒரு பக்கம் திமுக ஆதரவாகவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அப்போ நேற்று எம்பிக்களை கூட்டுவது என்ற விஜயினுடைய முயற்சி என்ற அரசாங்கத்தினுடைய முயற்சி என்பதில் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்காமல் எம்பிக்களுக்கு கொடுப்பது என்பது அவர்கள் வராமல் போகட்டும் என்பதற்காகவும் இருக்கலாம். இல்லை இவ்வளவுதான் அந்த அதிகாரிகளுடைய புரிதல் என்பதாகவும் இருக்கலாம். ஏன்னா பிழை செய்துட்டு நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அனுபவம் இல்லை என்பதை சரி செய்கிறதும் நிறைய நடந்து போச்சு இந்த 3 மாதத்துக்குள்ளே. அதனால் அந்த நிகழ்வும் சரி, அதே போல் இவர்கள் பக்கத்திலிருந்து போகாதவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது என்பதில் வெறும் திமுகவை பற்றியெல்லாம் வந்துச்சு. ஏன்னா கசிந்த சமூக வலைத்தளங்களில் பாஜகவும் உண்டு என்பது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் பாஜக திமுக தவிர்த்த அல்லது அவர்களுக்கு எதிரான காங்கிரஸ் தாவேகாவினுடைய கூட்டு முயற்சி என்பதான ஒரு அறுதியிடல். இந்த அரசியல் அறுதியிடல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் தாவேகா வெற்றி பெற்றதிலிருந்து தொடங்கிய அறுதியிடல். அதனால தான் பகிரங்கமாக கொண்டு வந்து உட்கார வச்சது ராகுல விஜய். அது மட்டுமல்லாமல் அதில் அதானியை எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பது என்பது விஜய் ராகுலுடைய பார்வை. அதே மாதிரி அது முக்கியமல்ல, எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது திமுக வேண்டிய நிலைமை. பார்வை வேறு நிலைமை வேறு. ஏன்னா அதுதான் வந்து இதில் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாளைக்கு சட்டமன்றத்திலும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நன்றி.